ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓங்கார நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில வந்து சுடலைக்கு பக்கத்துல நீங்கள் வாழ்றீங்க. இவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க. எந்த ஒரு சத்தமோ இல்ல ஒன்றுமே கேட்டது இல்லை. அவடத்திலே பேய்கள் உலாவுதுதான். அங்கத்த பேய்கள் மர்மம் விழா அந்த பத்திகளுக்கு எல்லாம் இருந்துட்டு அப்படி அங்கால வந்துட்டு போகுதுன்னு சொல்லி தண்ணியெல்லாம் அங்க எடுத்து கொண்டு வைப்பீங்க. தண்ணியெல்லாம் அங்கே உள்ளுக்கு சுடலை கடையில் பைப் பூட்டி கிடக்கு, அதில் எடுத்து வந்து சாப்பிடும். சுடலையிலேருந்து தான் தண்ணி எடுத்து வரீங்க. இது இந்த சாறு கட்டணும்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வந்தேன். பா பா வளைச்சி வர வந்து ஒன்றுமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. இந்த இதுக்குள்ள வந்து இப்படி ஒரு ஆள் வாழ்றாருன்னு சொல்லி சொன்னா என்ன சதங்க இது? அது நாய் சுடுகாட்டில் உழைக்குது. சுடுகாட்டில் உழைக்குது? சுடுகாட்டில் இருக்கிறேன் அங்கே உழைக்கும். இரவில் நான் ஜாம்படுக்கிறேன், ஒரு இடமும் போகிறதில்ல. என்னோட நான் இதில் இருக்க 2 பொம்பளைகள் அங்கால நின்று என்ன உயிர் இன்றைக்கும் இண்டை போகும், நாளைக்கு திரும்பி வரும். இதுதான் புழுக்க நேரத்தில் படுக்கிற வீடு. புழுக்க நேரத்தில் படுக்கிற வீடு இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இரு கண்ணும் துறந்த இப்படி ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்கு. இதை பார்க்க பாசம் விளக்கு சோறு சோறு அப்படி இருக்குது. காகத்துக்கு காலை வைக்கிறது, காகத்துக்கு பக்கத்தில் சுடலை இருக்குது. ஆனால் எது விதமான பயமும் எனக்கு இல்லை. அதான் சொல்லுவேன், இதான் சுடலை பாருங்க. அப்படி இந்த லைட் அடிக்கிற அந்த லைட் எரிகிற இடம் ஒரு விளக்கு மட்டும் எரியுது. இந்த வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளைக்கு முன்னாடி நிற்கிறேன். ஒரு மாதத்துக்கு முதல்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் வந்து அதாவது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் தனியே ஒரு தீவு மாதிரி ஒன்றுக்குள்ளே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. ஸோ அது சம்மந்தமான வீடியோ நீங்கள் வந்து நம்மளோட பேஜ்லேயோ அண்ட் வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டவங்க, இப்படி ஒரு இடத்துல பகலில் இருக்கிற சரி, நைட்டில் வந்து அந்த ஐயா எப்படி இருக்கிறார், உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல ஆனால் இருக்கிறார், இல்லை பகலில் வந்து இருந்துட்டு வேற எங்கேயும் போய் இருக்கிறாரோ, அது சம்மந்தமான காணொலி உங்களால் போட முடியுமோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த காணொலி. இன்றைக்கு நான் நிற்கிற இடம் வந்து ஐயாண்ட அந்த தீவு தான். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ அங்கே தான் நிற்கிறேன். உண்மையிலே இவர் நைட்டில் எப்படி இங்கே தங்குறாருன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணுமெண்டா, அதாவது இந்த ஐயா இருக்கிற இந்த சின்ன தீவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சுடலை இருக்குது, பெரிய சுடலை இருக்குது. அந்த சுடலையெல்லாம் பக்கத்தில் வச்சு கொண்டு ஒரு ஆள் தனியாக தூங்குறாருன்றது வந்து உண்மையிலே வரலவலான ஒரு விஷயம் தான். உண்மையிலே நமக்குன்ற நான்லாம் நிற்கவே மாட்டேன். இப்போயே வந்து பயமாக இருக்குது. இப்போ டைமை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6:50, அதாவது 7 மணி ஆகுது. ஸோ இதிலிருந்து ஐயா என்னென்ன செய்கிறார் அண்ட் வந்து உண்மையிலே இங்கே இருக்கிறாரோ இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டைமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:30 ஆகுது. இப்போ தான் வந்து இருட்டாகுதுன்னு ஐயா. எங்கே போயிட்டு வரேன்? நான் சாவச்சேரிக்கு போய் இந்த அளவெல்லாம் பார்த்து முடிச்சு கொண்டு வேலை விஷயங்களும் கேட்டுக்கொண்டு இந்த புறாக்களும் எடுத்துக்கொண்டு, புறாவும் தூரத்துலேருந்து தானே வரணும். புறாக்களெல்லாம் எடுத்துக்கொண்டு ரோட்டெல்லாம் புதுசாக போட்டு நான் நீங்கள் போட்டு வர இதை தோண்டி இதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க. தோண்டி என்ன ஒரு கொஞ்சம் கிடக்கு போடுறாக்கு. பாருங்க வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி இப்போ இருட்டாகி கொண்டு இருக்கு. சுடலை எங்கே ஐயா இருக்குது? சுடலை அங்கால இருக்குது. இதான் சுடலை, அங்கால பக்கம் தான் சுடலை. நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறீங்க? நான் இதுக்கே இருக்கிறேன். ஒரு லைட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. லைட்டு தானே இப்போ நான் கேட்டோன்னு இருக்கிறேன். நான் ஒரு சோழர் பூட்டி தானே நான் கேட்டோன்னு இருக்கிறேன். அங்கே ஒரு தரம் அதை செய்கிறது கூட நடைமுறையை படுத்தினம் இல்லை. கவர்மெண்ட் இடத்துல வந்து பூட்டே இல்லாத, அதான் மெயின் பிரச்சனை. அப்படி என்ன சார்ஜர் பல்பன் தான் நான் போடுவேன். நாங்கள் வாங்கி தந்த லைட் அங்கே அந்த அது கிடக்கு. அப்போ அதான் வாங்கிக்கிறீங்க? ஓகே ஓகே. நாங்கள் வரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து தண்ணியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பிரச்சனை இல்லை, தண்ணியெல்லாம் வந்து வத்திட்டு. இந்த சைக்கிள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பழுதுபட்டு 2-3 நாளாக நான் நடந்து தெரிஞ்சேன். பேருந்து இப்போ திருத்தியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க, இருட்டா போய். ஐயோ, நான் யாரையும் கேட்குறதில்ல, அதை செய்தாங்க இதை செய்தாங்க. ஒன்று விரும்பினா நீ அவையே செய்து வரட்டுக்கும். இவங்கெல்லாம் நீங்கள் வளர்க்குறாங்களா? குளிக்கிறதுக்கு கிடாங்க தோண்டி இருக்கிறேன். எப்படி இருக்கு? இதுக்கான் குளிக்கிறது. இதுக்காக குளிக்கல? இதுக்காக குளிக்கிறது. ரெண்டா ஊருன தண்ணி தானே ஊறுது. இந்த பாருங்க ரோட் போட்டு வச்சிருக்கிறேன். ஊன்ட்டாப்பா, இது போனதில் மந்தோட லஞ்சு வரும். அதாவது இந்த பக்கம் இருந்த தோண்டி வந்து அப்படியே ரோட் மாதிரி வந்து போட்டு வச்சிருக்க ஐயா. போகிற வழிகளில் பாருங்கள் வந்து இப்போ வந்து எப்படி அதை வந்து சரியாக செய்திருக்காருன்னு சொல்லி. இப்போ இது வந்து போக்கு மாதிரி வந்து செட் பண்ணிக்கார். அதாவது இப்போ இங்கேருந்து வர தண்ணி வந்து இஞ்சால போகக்கூடிய மாதிரி வந்து இதான் ஐயாட அந்த இதுக்கு போகக்கூடிய வழி. ஐயா அதுக்கு ஒரு லைட் அடிங்க உங்களோட இதுக்கு.
இங்கே பாருங்க ஒருத்தருமே இல்லை, ஒரு வெளிச்சமும் இல்லை, ஒரு விளக்கு மட்டும் எரியுது. இந்த இதுக்குள்ளே தான் ஐயா தங்குறது. இப்போ பார்க்கக்குள்ள உங்களுக்கு இருட்டாக இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு ஐயா தங்குற ஒரு இடம். எப்படி இருக்குன்னு பாருங்க. சுடலைக்கு எங்கே இருக்கு ஐயா? அதான் சுடலை. இதான் சுடலை பாருங்க. அப்படின்னு இந்த லைட் அடிக்கிறேன், அந்த லைட் எரிக்கிற இடம். அம்மா எனக்கு கையில் கொஞ்சம் சுடலை. இந்த இருக்கு ஐயா தங்குற இடம். ஸோ இப்படி நிற்கிறாருன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எல்லாம் குடிமனை இல்லாத இடம். இங்கெல்லாம் ஒருத்தருமே இல்லை. ஐயாட இதை வளைச்சி வந்து ஒருத்தருமே வந்து இல்லை. அதான் உண்மையான இது என்ன ஐயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ காலையில் கோயிலுக்கு போகிறீங்க உங்களோட? காலையில் நான் கோயிலுக்கு போடுவேன், சீரடிக்கும் போட்டு வந்தேன். பகல் டைமில் வந்து நீங்கள் இந்த காணொளி வந்து பார்த்துருப்பீங்கள். ஐயா இப்போ இங்கே தான் நிற்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னை தேடி வந்து நீங்கள் 2வது முறையும் என்னை எடுக்கின்றதுக்கு, எனக்கு ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் காசு கொடுக்கணுமில்லோ இல்லாட்டி மற்றவர்கிட்ட நான் காசு வேணுமோ என்ற ஆசை எனக்கு இல்லை. என்னை எல்லோர்களுக்கும் நிறைவுபடுத்துகின்றது, அது இறைவனை நிறைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் என்றதை நான் மிகவும் உங்களை அன்போடு. என்னென்னா அன்றைக்கு வந்து நாங்கள் உங்களோட பகல் டைமில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தோம். உண்மையிலே நைட் டைமில் இதுக்குள்ளே யாரும் இருக்கே இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுடலை, அங்கால வந்து குப்பமாடு என்று சொல்லி உண்மையிலே ஆக்கள் நடமாட்டம் கொஞ்ச நேரத்தால் இப்போ இது வந்து மெயின் கொஞ்சம் போய் கொண்டிருக்காங்க ஆக்கள் மெயின். அதோட கட் பண்ணிடுங்க கொஞ்சம். அது ஆனால் இதுக்கு பிறகு வந்து ஆக்கள் வர மாட்டாங்க, ஒருத்தர் வர மாட்டாங்க. நான் இதிலேயே படுத்துட்டு வரும் பிடிக்க தனியாக இப்படி வந்த ஐயா இதுக்குள்ளே இருக்கிறீங்க. உண்மையில் உண்மையாக நீங்கள் இங்கே இருக்குது. அப்போ இங்கே வெளியில் போய் இருக்கிறீங்க? வெளியில் போயிருக்கு, எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் வீடெல்லாம் கட்டியிருக்கேன், புதுசாக வீடுறீங்க. கட்டி வந்து பாருங்க, வீடு புதுசாக கட்டி கிடக்கு. நைட் டைமில் வீடியோன்றதால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். சரியா ஃபோனில் வச்சு கூட நடுக்கிறோம். உள்ளே வரலாமோ? ஓமா உள்ளுக்கு வாங்க. வரமா இது புதுசாக கிடக்கு. வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கு. வீடு புதுசாக கட்டி வச்சிருக்கு. இருக்கிறதுக்காக நான் புதுசாக உள்ளே வரையுமே இல்லாது பாருங்க. எப்படி இந்த சாமான்லாம் சேர்த்தேன் நான். இது எங்கேருந்து எடுத்து? இது எல்லாம் இடங்களை கிடந்து தூக்கி கொண்டு வந்து எல்லாம் சேர்த்து எனக்கு போதிய அளவு எல்லாம் சேர்த்துட்டேன். குப்பை மேட்டில் இருந்து குப்பை மேட்டு என்று சொல்ல இல்லாது. ஆனால் இப்படி போகிற இடங்களில் கொண்டு வந்து போடுவாங்க. வேற கோயிலில் அங்கால இஞ்சால வெளிகளில் எல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க. நாங்கள் போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இல்லை, இந்த இதில் மட்டும்தான் சமைக்கிறது வச்சுருந்தவர். இங்கே பாருங்க, இந்த இது மட்டும் தான் இருந்து. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வந்து அப்படியே ஒரு இதாக ஆக்கிட்டு இந்த கதிரைக்கு எல்லாம் நல்ல மாதிரி இருந்து ஆக்கள் வந்து இருக்கிறதுக்கு கொள்றதுக்காக எப்படி செட்டு இந்த வச்சுட்டும் வெள்ளை கோயிலில் கொடுத்தவங்க அதுதான் வச்சு அதுதான் கொண்டு அங்கே போனால் அங்கே தண்ணி கானெல்லாம் வேண்டது. ஒவ்வொரு போயினாக்கா கேட்டால் சரி வகை. இந்த பாருங்க, இந்த சாமி படம் எல்லாம் பொருள்பட்ட சாமி படம் ஒன்றும் இல்லாததே இல்லை, எல்லாம் இப்போ சேர்த்து வச்சிருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த ரோஜ் அந்த ரோஜ் அடிச்சுட்டுது இதை பாய்க்கிறோம். அதை இவனுங்கள் கரண்டில் போட்டு அடிச்சு விட்டாங்க. இப்போ இதுக்குள்ள என்னென்ன விஷயம் வச்சிருக்கேன் காட்டுங்க, நீங்கள் காட்டுங்க. இதுக்குள்ள இந்த சக்தி ஒன்று ஏற்படுத்தினான். இப்போ இந்த அதை விட வாங்க உள்ளுக்கு பாருங்க என்னென்ன நீங்களும் வந்தால் தான் தெரியும். இங்கே பாருங்க, காளி ஒன்று எரிஞ்சிடம் தான் எடுத்தேன் நான். இந்த இருக்கு பத்திராளி. இந்த அம்மனை எரிஞ்சு விட்டுட்டு வந்தது கொஞ்சம் இது இல்லை அப்படி என்று சொல்லி எனக்கு அது பார்க்க பெரிய கவலையாக கிடந்தது. அதை கொண்டு வந்து ஆட்சி எனக்கு ஒரு நல்ல வழியை தருவான்னு விளக்கு வச்சுட்டு வரேன். ஓ இதுகளெல்லாம் இதெல்லாம் தந்த சிலைகள். இதெல்லாம் பாருங்கள், உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து கழிவு பொருட்கள் தானே ஐயா. அந்த போன அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த லிங்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன்னு போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து செய்திருக்காரு ஐயா வந்து. இப்போ இதெல்லாம் நான் தூங்குறேன். நீங்கள் இதெல்லாம் தூங்குறேன். பாம்பு இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்க தானே ஐயா? தனியாக எனக்கு ஒரு பயமே இல்லை. எனக்கு தெய்வம் இந்த ஆட்சி துணை இருக்கிறாய்வா. அப்போ அந்த பேய் சத்தங்கள் அப்படி ஒன்றும் கேட்காது. பக்கத்தில் சுடலை இல்லை இல்லை ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் சுடலை இருக்குது, ஆனால் எது விதமான பயமும் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் எல்லா தெய்வத்தையும் வச்சிருக்கிறேன். சகல தெய்வங்களையும் நான் இங்கே வச்சிருக்கிறேன். அதனால வழியாக எனக்கு பயம் இல்லை. அவைகளுக்கு துணை நிற்பினோம். இந்த காளி துணை நிற்கும், பிள்ளையார் துணை நிற்கும். இந்த பாருங்க முத்துமாரியம்மன் இதில் இருக்கிறான். அப்படி எல்லாம் இதுக்கு இங்கே பாருங்க பிள்ளையார் ஒன்று மாற்றம் செய்தது கொண்டு வந்து வந்திருக்கணும். சீரண ஜாதேவா இந்த பாருங்க கால் உடைஞ்சு கை உடைஞ்சு சுவாமிக்கு கை உடைஞ்சது சிலைக்குத்தான் உடைஞ்ச வழிய கை, ஆனால் தெய்வத்துக்குடியே இல்லை. அதனால் படியா நான் என்னேறன் என்ற புள்ளியண்டு கை இல்லாதன்னு சொன்னால் நான் கடலில் கொண்டே வீசக்கூடாது. இப்போ கோயிலை வச்சிருக்கிறேன் நான் இதுக்கு கை உடைஞ்சு இதுக்கு இந்த சிலைக்கு தான் கை உடைஞ்ச வழியா அது மாதிரி கை உடையலை. எப்பவும் அவர் இறைவன் தான் இருக்கிறார். நாங்கள் இது தவறான முறையில் சிலையை செய்து போட்டு அவருக்கு கை உடைஞ்சது கொண்டு எறியுங்கோ என்று எல்லாம் சொல்கிறோம். எல்லாம் தவறான விஷயம். நீங்கள் எப்படி நான் சொல்கிற வேண்டிக்கு நுழம்புகள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே. எப்படி இப்போ இந்த வீடு நல்லா இருக்கா உங்களுக்கு? என்ன சமையல் எனக்கு சோறு பாசல் சோறு எல்லாம் கிடக்குங்க. சீரணியில இருந்து கொண்டு வந்த சோத்து பால் கிடக்கு. நீங்கள் நம்பியல் இங்கே அவர் விட்டுட்டு போடுவார், இருக்க மாட்டார். 2 பேருங்க கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்கிற சாப்பாடு இதில் உங்கள் கொண்டு வரலாங்க. இது ஒரு பாதல்.
இது ஒரு வாசல். இது எப்போ இருந்து கொண்டு வச்சுக்கீங்க? இந்த பாருங்க, இது ஒரு சோறு. இது நல்லூரில் வேணுனது. எப்போ எடுத்து கொண்டு வச்சுக்கீங்க? வாசல் இது இப்போ எல்லாம் கொண்டு வந்து வச்சு நான் நல்லூருக்கு போய் எங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கீங்க? சீரணி எல்லாம் போய் இதுக்காம வச்சு நான் இந்த இதுக்கு வச்சு மூடி விட்டு கிடாக்கு. இதுக்கு வச்சு மூடி விட்டு அப்படியே கிடக்கும். காக்கா இழுக்காது? ஒன்றும் இழுக்காது. அதுகள் வந்து பார்த்துட்டு அதில் போடுங்கள். ஒன்றுமே இழுக்காது. இதெல்லாம் வேண்டி வச்சுக்கிடாக்கு. இரவு பாசம் கிடாக்கு. சோறு அப்படி இருக்குது. காகத்துக்கு காலை வைக்கிறது. காகம் வந்து தினியோ காகம் வந்து இங்கே சாப்பிடும். அதுகளுக்கு தண்ணி, குடி தண்ணி, நல்ல தண்ணியாக வைக்கிறது. இந்த பாருங்க வாழை எப்படி வருதுன்ட்டு உப்பு தண்ணி தான் ஊற்றுறேன் நான். இந்த வாழைக்கு உப்பு தண்ணி தான் ஊற்றுறேன் நான். உப்பு தண்ணியா? இந்த வாழைக்கு இந்த வாழையை பாருங்க. கொஞ்சம் பாருங்க, உண்மையில நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ தான் டைம் வந்து கிட்டத்தட்ட 7 மணி ஆகுது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க? லைட் அடிச்சு பார்த்தாலும் வளைச்சி வர வந்து ஒன்றுமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. இந்த இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஆள் வாழ்றாருன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் சொன்னோம் இல்லையா? என்னண்டா நீங்கள் இங்கே வந்து இருக்கிறல்ல நைட்ல எல்லாம்? இல்லை சாப்பாடெல்லாம் பார்த்தீங்களான்னு எல்லாம் கிடக்கு சாப்பாடு. எத்தனை மணிக்கு நித்திர ஓவியல்? நான் உங்களுக்கு கிணறு கண்டிக்கன்னு சொன்னீங்களா? அதற்கு காட்டும். இந்தாங்க, இதுதான் குளிக்கிற கிணறு. தண்ணி அள்ளி நல்ல தண்ணியையும் எடுத்து இந்த தண்ணியையும் எடுத்து பாவிக்கிறது. இது குடிக்கிற நீங்களா? இது குடிக்கிறதில்ல, சொச்சமான உப்பு வாக்கியா விட்டா. லைட் அடிங்க. ஆனால் நல்ல வெள்ள தண்ணி, பால் போல நல்ல வெள்ள தண்ணி. அப்படி அங்கே இது என்னது அப்படி வழி விட்டு? இது அங்கே இருந்து காற்றுக்கு வந்து இவடத்தை நிற்கும் தண்ணி, அதை கட் பண்ணி போட்டு ஊற்று தண்ணியை பாவிக்கிறது. இந்த ஊற்று தண்ணி ஊரையிலேன்னு சொன்னால் அங்கே இருந்து கடல்ல இருந்து வரும் தண்ணி. அந்த தண்ணி பெருக காத்தடிச்சு பெருக இங்கே மட்டும் நிற்கும். அதை நான் கட் பண்ணி வச்சிருக்கிறது. இதுக்கு தண்ணி இல்லைன்னா அங்கே இருந்து கொஞ்சத்தை விடலாம். இப்போ என்னண்டா ஐயா, உண்மையிலே சுடலைக்கு பக்கத்தில் நீங்கள் வாழ்றீங்க, இவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க, எந்த ஒரு சத்தமோ இல்லை ஒன்றுமே கேட்டது இல்லை? எந்த ஒரு நடமாட்டமும் எனக்கு தென்படவும். உங்களோட வயதுக்கு நீங்கள் அந்த பேயன்றது இருக்கு? பேயன்றது இதுக்கு நான் வந்ததுக்கு நான் காணேன். இல்லை உண்மையிலே இருக்கா? இருக்கு. பேயண்ட உருவம் அங்கே எங்கே வண்ணாதி பாலத்துக்கிட்ட அங்கால எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பே நின்று ஆக்களை அடிச்சு அண்டரும் மோட்டர் சைக்கிளில் வந்து அடிச்சு பாய்ச்சா அடிச்சு கொண்டு சாவச்சேரி படிக்கணும்னு சொல்லி அவிடத்திலே பேய்கள் உலாவுது தான். அங்கத்த பேய்கள் மர்மம் விழா அந்த பத்திகளுக்கு எல்லாம் இருந்துட்டு அப்படி அங்கால வந்துட்டு போகுதுன்னு சொல்லி நேரடியாக நான் மனம் ஆக்களோட அறிஞ்சேன் நான். ஆனால் இங்கே மட்டும் எந்த இடத்துக்கு மட்டும் பெருமெண்டு எதிர்பார்த்துன்றது நான். ஆனால் ஒன்றும் வரையில்லை, வைரவர் கூட வரையில்லை, பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்ததே இல்லை. நான் அந்த அதில் படுக்கிறேன், அந்த வழியில் அந்த அவடத்தான் படுக்கிறேன். சில நேரத்தில் அதில் படுத்துருப்பேன். புழுக்கம் தானே, உள்ளுக்கு படுக்கையில் அது. அதான் இந்த வெக்கைக்கு எப்படி இருக்கு? வெக்கைக்கு நான் வெளியில் படுக்கிறேன். அங்கே உள்ளுக்கு வீடு கட்டி இருக்கேன்னு பாருங்க, புதுசாக அமைச்சிருக்கிறேன். உண்மையாவா? உள்ளுக்கோ வந்து பாருங்க, உள்ளுக்கு. ஓகே, உள்ளுக்கு இருக்கா, வந்துருங்க வாங்க. ஓகே, என்னென்னா உண்மையிலே வந்து சத்தியமாக நிற்கிறதுக்கு பயமாக இருக்கு ஐயா அதுக்குள்ள. எனக்கு என்னென்னு சொன்னால் இவன் சார்ஜர் லைட் பண்ணி தந்தாலும் நான் சார்ஜ் போட்டுட்டு லைட்டை கொலை விடுவேன். கண்டிப்பாக இப்போ இந்த இதில் வருதானே. இப்போ நான் எதிர்ச்சியதான் வந்தேன் நான் சார்ஜர் இல்லையா? அப்போ தான் இப்போ எதிர்ச்சியதான் வந்தேன் நான் வந்து வரைக்குள்ள. அப்புறம் கவனம் கவனம் சரியா பாருங்க. இந்த இதெல்லாம் உப்பு தண்ணியெல்லாம் பாழுகுது. இதுக்கு குட்டை பிடிச்சி நான் உப்பு தண்ணியை ஊற்றுறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு பயிர், இது ஒரு பூக்கண்டு, பலவிதமான பூக்கண்டு. ஐயா வந்து நீங்கள் பகல் டைமில் அந்த வீடியோ எடுத்து பார்த்துருப்பீங்க. மீண்டும் திரும்ப ஒரு நான் சொல்கிறேன், இரவு டைமில் இந்த இடத்துல எப்படி வாழ்கிறாருன்றதை வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஐயா சரி, என்ன சொல்ல வந்தீங்க? என்ன ஒரு புதுமையான இது வந்து பப்பா கண்டு கீழே தான் தொழில் விட்டு காய்க்கிறது. இது என்னென்னு மேலே வந்து பழத்திருக்குமென்றதை பெரிய ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த இலையெல்லாம் பிச்சு போட்டு இலை தான் பெருகுது. இலை வந்து எல்லாம் விழுந்துட்டுது, பழம் மட்டும் நிற்குது. பழம் மட்டும் இப்படி என்ன நிற்கும், ஒரு அதிசயமான ஒரு காய் பாருங்க ஐயா. எனக்கு உண்மையாக சுடலை பக்கத்தில் இருக்கிறீங்களே ஐயா, இன்னும் இந்த பேய் பார்வையாகும் அப்படி ஒன்றுமே இல்லை. நான் இதிலேயே படத்து விளம்புறேன். நான் புழுக்கம் பண்ண இதில் படத்திருப்பேன். ஆக்கள் ஒருத்தரும் பாரு இல்லை, ஒரு தரம் இதில் பாரு இல்லை. இப்போ நானும் வந்து எதிர்த்து தான் வந்தேன். ஐயா எங்கே போயிட்டு வந்தவர், எங்கே போயிட்டு வந்தீங்க? நான் சாவச்சேரிக்கு போட்டு என் அளவெல்லாம் முடிச்சு கொண்டு நேராக வந்தால் ஒழும்புறையில் இஞ்சியே படுத்துருவேன். நானே காலமே வெள்ளனத்தான் உடம்பு போவேன். ஒரு 8 மணி போல் நான் போவேன். என்னை யாரும் வந்து பார்க்க விரும்பினால் 8 மணிக்கு முன்ன வந்துட்டோம்டா என்னை சமைச்சு கொண்டு போகலாம். ஆரண்டாலும் காலையில் ஆரண்டாலும். ஆனால் ஒரு அற்புதமான இடத்துல நான் வந்து நிற்கிறேன். ஆனால் ஒரு அற்புதமான இடம், பேச்சுகள், கனகன பிரச்சனைகள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு தத்துவம் எனக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வழிவிட்டு இருப்பேன். கணக்க வழிவிட மாட்டேன். எல்லா விளக்கெல்லாம் வைக்கிறலையா? நீங்கள் விளக்கு வைக்கிறேன்னா எனக்கு தான் வைக்கணும். இதுக்குள்ள பூச்சிவட்டையில் இருந்தால் ஆபத்தானது. ஒரு பூச்சி விட்டையும் இல்லை, ஒன்றுமே இருக்காது.
இப்படி ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கக்குள்ள. ஐயோ கடவுளே, நானே உண்மையிலே எப்படி இந்த வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஏனெண்டா உண்மையாக சொல்ல போனீங்கன்னா எனக்கு சரியான பயம். வெளியிலலாம் நான் வந்து டைம்லாம் போக மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டதுக்காக வந்து இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். ஐயா விளக்கு வைக்கப்படுறது வாங்க. டேய் அடே அவன் என்ன விட்டான்னா சார்ஜரில் போட்டுட்டு என் மாமான்ற ஒடியும் சார்ஜரில் போட்டு விட்டான். எப்படி பவராக கிடக்குன்னு பாப்பன் விட்டா நீ அடிச்சிட்டு அவன் பெரிய பிரச்சனையாக கிடக்கு. அவ்வளோ பார்த்து பாடா. விளக்கு வைக்கிறதுக்கெல்லாம் மோட்டை செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ எப்படி இந்த கல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐயா வந்து இந்த கல்லை தான் தலையில் தூக்கி வச்சிருந்தவர். இதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து கொமாண்ட் பண்ணவங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து நீங்களும் அந்த ஐயா சொல்கிறத கேட்டுக்கொண்டு தலையில் தூக்கி கல்லை வைக்கிறீங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லி. உண்மையிலே நாங்கள் வேண்டாம் தான் சொன்னேன்னா ஐயா வேண்டாம் தான் சொன்னேன். நீங்கள் அண்டு வந்து எனக்கு தெய்வீத முறையில் நான் காவன் ஒரு இது இருக்குது. தாண்டி வந்து தற்காப்புக்காக வந்து நாங்கள் வளைச்சி நின்றுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ அதை பார்க்கலாம்ன்றது. ஆனால் ஐயா அதை உண்மையிலே தூக்கி காட்டினவர். ஸோ அதை பார்த்து கொண்டு நிறைய பேர் வந்து கட்டதெல்லாம் கொமாண்ட் பண்ணவங்க. இப்போ நீங்கள் என்ன அப்படியாக செய்யுங்க. உண்மையிலே எனக்கு ஐயாவில் பிடிச்ச விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லை என்று சொல்லி எறிகிற பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஐயா அதை எடுத்துக்கொண்டு ஒரு என்ன சொல்ல சோலைவனம் ஒன்றான்னு சொல்லலாம் அப்படி வந்து மாற்றி வச்சிருக்காரு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசையில்னு சொல்லி இந்த டைமில் கூட இப்படி இருக்குது. ஸோ இப்படியான ஒரு இடத்துல நம்ம கூட போய் இருக்க மாட்டோம். ஆனால் நைட்டில் எல்லா டைம் வந்து தங்குறாரு. பக்கத்தில் குப்பமாடு அதை தாண்டி சுடலை எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் பயம் இல்லாமல் மனுஷன் தங்கிறதுக்குள்ள அதுக்குள்ள மண்ணை தோண்டி அதுக்குள்ள தண்ணி எடுத்து பயிர்களுக்கு ஊத்துறேன். அப்படியும் இருக்கிறேன். சரி ஓகே இவ்வளோ கொடுத்து அதுக்குள்ள குளிக்கிறேன். பாருங்க இந்த ஸ்டாண்டும் ஒரு இடத்துல எடுக்கப்பட்டு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இது கொளுத்துறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று தேவையாண்டு. இந்த ஸ்டாண்டில் கொளுத்தி விட்டால் எல்லா இடமும் பிடிக்கும். அந்த ஒளி பிடிக்கும். இறைவனுக்கும் ஒரு ஒளி கொளுத்தி தானே நான் இரவில் கிடக்கிறேன். நான் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த பூமியையும் இந்த உயிரையும், இந்த பூமியையும் இந்த உயிரையும் என்னை விட்டு இந்த பூமியையும் ஆளச் சொல்லி விட்ட ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவனுக்கு நமச்சிவாய, ஓம் சிவனுக்கு நமச்சிவாய. உலக நாடே யுத்தத்தை நிறுத்தட்டும், உலக நாடே யுத்தத்தை நிறுத்தட்டும், உலக நாடே யுத்தத்தை நிறுத்தட்டும். பாவம் 10 மாதம் வரையும் சுமந்து பெற்ற பிள்ளை ஆரென்றாலும் இலங்கையில்தான் அப்படி ஒரு கொடூரம் நடந்து நாங்கள் இருந்தாலும் எங்களோட விஷயம் முடிந்து விட்டது. ஆனால் வேறு ஒரு எங்களுக்கு விஷயம் முடிந்த மாதிரி இன்னும் ஒரு இடத்திலும் அதை முடிய கூடாதென்று உடனடியாக போரை நிப்பாட்டி நல்ல நிலையாக எல்லாரும் வாழ வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த நமச்சிவாய தான் உலக வெல்லாத்தையும் படைத்தவன், உலக யுத்தத்தையும் அவன் படைத்தவன். அதை உடனடியாக நிறுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மனிதனானவனுக்கு அறிவுள்ளவன். அந்த அறிவுள்ளவன் அந்த அறிவை கொண்டு உடனடியாக போரை நிறுத்தி எங்களுக்குத்தான் நடந்த பிரச்சனையை ஒரு நாடும் கேட்கவில்லை. ஆனால் உலக நாடுகளில் இருக்கிற சண்டையை உடனடியாக நிறுத்துங்கள் என்றதை நான் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இருகண்ணும் துறந்த சூரியனை நான் வரம் கேட்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. 24 மணி நேரமும் இரவு பகலாக இங்கு சூரியன் எங்களுக்கு அருள்தாரதை நான் வேண்டிக் கொண்டு சகல உயிர்களும் உயிர் வாழ வேண்டும் என்று ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓங்கார நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சூரியன் நமச்சிவாய, ஓம் சூரிய நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயவை. வீடு ஒன்று தயாரிச்சிருக்கேன். புதுசாக வந்து பாருங்க உள்ளுக்கு முதல் இதில் கிடக்கு. இப்படியே வாங்க பாதையில், இப்படியே வாங்க காட்டுறேன். ஐயா நீங்கள் கூட்டி போகிறீங்க பயமா? இல்லை இல்லை ஒரு பயம் இல்லை, வாங்க. கொஞ்சம் இதுதான் புழுக்க நேரத்தில் படுக்கிற வீடு. புழுக்க நேரத்தில் படுக்கிற வீடு இதுதான். இந்தாங்க புழுக்க வீட்டில் புழுக்கமான இடத்துல இதில் வந்து படுத்திருப்பேன். எப்படி இருக்கு? இதுக்குள்ளே இன்னும் வராது பூச்சி விடான்னு ஒன்றும் எனக்கு கிடையாது. நான் தெய்வத்தோடு இருக்கிறேன். பாறை பாம்பும் தண்டை வாட்டில் திரும்பி போடும். அந்த பாம்புக்கு நான் தீங்கு செய்தால் தான் எனக்கு கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்தால் தான் பாம்பு கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்யாட்டி பாறை பாம்பே திரும்பி போடும். எனக்கு இதுக்குள்ளே கூட கதைக்கிய பயமாக இருக்குது. எப்படி இந்த பெட்டெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காள். இதுக்கு நான் வந்து அதாவது புழுக்கமான நேரத்தில் இதில் படுத்திருப்பேன். இப்போ வந்து வெயில் தானே, கடும் வெயில் டைமில் வந்து அப்போ இதுக்குள்ளே வந்து படுத்துருக்கேன். இது பார்த்தீங்களா பழைய ஹோட்டல்.
எப்படி அடிச்சிருக்கிறேன். நான் தான் ஓலை பின்னினேன். இந்த ஓலை பின்னி நான் தான் எல்லாம் இந்த கொட்டில் எல்லாம் போட்டது நான் தான். மண்ணெல்லாம் அடிச்சு பள்ளமாக கிடந்தது மண்ணெல்லாம் அடிச்சு ஓகே ஓகே எப்படி செய்திருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. இதில் இன்றைக்கு நீங்கள் பகல் இரவு வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். பணம் தேவையில்லை, ஒரு மனிதர் தான் ஒரு உதவி தான் தேவை. அதான் நிறைய பேர் வந்து நம்பலையா நீங்கள்? பணம் இன்றை போகும் நாளை வரும், உயிர் இன்றைக்கு போகும் நாளைக்கு திரும்பி வரும். அவ்வளோ தூரத்துக்கு ஆஸ்பத்திரி யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி எத்தனை புறாக்குது. ஆனால் அதே வேளையில் ஊர் தேசங்கள் எல்லாம் எத்தனை சாகுது. இன்றைக்கும் ஒரு வயது போன ஐயாவை தொண்டை நெரிச்சு கொண்டு விட்டாங்களா, ஆட்டை கடத்தி கொண்டு போய் பேப்பரில் போட்டு கிடந்தது. பாருங்க அவ்வளோ கொடுமையாண்டு. அந்த கொடுமையை மத்தியிலும் நான் இதில் தனியாக படுக்கிறேன்டா ஒரு லைட் இல்லை, இல்லாட்டி ஒரு சார்ஜர் லைட் இல்லை. ஒரு லைட்டுண்டா அப்படி கொழுகி போட்டு சார்ஜருக்கு போட்டு இல்லை கொழுகி விட பத்தும். அப்படி யாரும் செய்து தந்தினம் வேண்டி தந்தினம்னா நாங்கள் கொண்டு வந்து இதில் கொழுகி விடுவோம். இன்னொரு 3500 தான் பேரும் அந்த சார்ஜர் லைட். இப்போ என்னென்னா இப்போ ஜோசிப்பிங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஐயா அப்படி சொல்கிறாரு, நீங்கள் அந்த லைட் வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் போன தரம் வரைக்குள்ள வந்து ஒரு சின்ன லைட் வாங்கி கொடுத்துனாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த ஐடியாவிலே வரல. நாங்கள் ரோட்டால் வரைக்குள்ளே வந்து ஐயா எங்கேயோ போயிட்டு சைக்கிளில் வந்தவர். அப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30-7 மணி தான் இருக்கு, 6:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதுக்காக தான் அப்படியே வந்து உண்மையிலே ஐயா எங்கே நிற்கிறாரோன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்தேன். அப்போ ஐயாவும் வந்து அவர் வீட்டை நோக்கி தான், அதாவது இந்த தீவை நோக்கி தான் வந்து கொண்டு இருந்தது. இங்கே வேறுங்க செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படி படம் எடுக்கிறாங்க எல்லாரும் வந்து படம் எடுத்துட்டு போயினோம். உள்ளுக்கு இருந்த என்னோட நான் இதில் இருக்கு. 2 பொம்பளைகள் அங்காலம் நின்று என்னையும் படம் எடுத்து தாங்களும் எடுத்துக்கொண்டு போயினோம். 3 சிலந்தி. ஐயோ அது பிரச்சனை இல்லையா? அப்போ இதை எப்படி பூக்கண்டை நான் வச்சிருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு படத்தை எடுத்து பார்க்கக்கூடியதாக கூட போகணும். அதோட தூரத்துக்கு நான் இதில் வச்சிருக்கிறேன். என்ன யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கிறோம் பூக்கண்டு. எப்படி சமைஞ்ச பாருங்க எப்படி மலருக்குதுண்டு. எப்படி மலர்ந்துருக்கண்டு பாருங்க கொஞ்சம் எப்படி மலர்ந்துருக்கண்டு. அது நாய் சுடுகாட்டில் உழைக்குது. சுடுகாட்டில் உழைக்குது? சுடுகாட்டில் இருக்கிற அங்கே உழைக்கும். அங்கே அப்போ என்னத்தையும் கண்டா தான் இந்த நாய் குலைக்க முடியும் சொல்லுவாங்களா? அப்படி இல்லையா? சச்சமாக ஒரு அசாத்தியங்கள் கண்டால் நாய்க்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாமல் மாற்றி விட்டுடும். ஏன்னா நாங்கள் தெய்வத்தோடு இருக்கிற நாங்கள் எங்களுக்கு காட்சி ஆட்டா சில விட இரவில் இஞ்சையும் வந்து போகலாம். ஆனால் எனக்கு எங்களோட கண்ணுக்கு தென்படாது. என்ன பேய் சொல்கிறீங்க? பேய் இல்லை, தச்சமாக ஒரு வைரவர் தெய்வங்கள் வந்து போகும். எங்களோட கண்ணுக்கு இல்லாத காவலுக்கு இருக்குங்கள். என்ன நான் கிடக்க எனக்கு காவலுக்கு கிடக்குங்கள். பக்கண்டு ஒரு பயவத்திய கூட எனக்கு இல்லை. அப்படி இருக்கிறால் பாருங்க இரவில் நான் இஞ்சாம் படுக்கிறேன், ஒரு இடமும் போகிறதில்லை. நீங்கள் என்ன தொடர்ந்தும் வானொலியை நீங்கள் மக்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறபடியால் எனக்கும் பெரிய சந்தோஷத்தை தண்டு உங்களுக்கும் பெரிய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். உண்மையிலே வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேருக்கு ஐயா வந்து இந்த கோயிலெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆள் போட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். உண்மையிலே நீங்கள் அதை வந்து வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு இடத்தை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக ஐயா இதில் எடுத்து போட்டிங்க. அதான் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்த வரைக்கும் நாங்கள் லைட்டு இதை வாங்கி கொடுக்குற மாதிரி பார்க்குறோம். ஐயாவுக்கு யாராச்சும் பண்ண பிறகு என்னென்னா இதுக்குள்ள வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குல்ல, அதான் கவர்மெண்ட் இல்லை சின்ன லைட்டு தானே. அந்த லைட்டு சார்ஜருக்கு நான் வெளியில் போட்டுட்டு கொண்டு வந்து அந்த கோட்டருக்க போட்டு விட்டா அதான் நான் வேண்டி நான் அடிச்சிட்டுது. அந்த இது கோட்டருக்கு உள்கோட்டருக்கு சார்ஜருக்கு அங்கே போட்டுவிட்டு அந்த கோட்டருக்கு கொலையை போட்டு அதுக்கு பின் கிடக்க அதை கொலையை விட பற்றி கொண்டு கிடக்கும். விடியும் வரையும் எரியும். அது ஒரு 3000 ரூபா வந்து சார்ஜர் லைட் அது இப்படி பல்பு இங்கே வழியாக இருக்குது. இங்கே பாருங்க வந்து பாருங்க, இதை எடுக்கிறது நல்லா இருக்கும் வீடியோவுக்கு. எப்படி இருக்கண்டு அடைச்சி போட்டு இஞ்சால போயிடலாம். அது ஏன்னா போகக்கூடிய வச்சு நீங்கள் முதல் போகக்கூடியாக வச்சிருந்தேன் நான். மக்கள் இன்னும் கனவு வந்தால் பாதையை துறப்பம் இல்லையேண்டா அப்படியே வச்சிருப்போம். ஏன்னா மாடு வந்து தின்னுட்டு போடும் எல்லாம். இப்படி பூக்கண்டுகளை மாடுகள் வந்து அங்கே கையை வச்சு சும்மாறா சத்தம் பயமாக கையா ஒரு பயம் இல்லை. அதை பிடிச்சிருக்கான இதை பிடிச்சிருக்கான ஐயோ நானே பயந்து ஒரு ஈவன். இந்த பாருங்க தண்ணி எப்படி பற்றி கொண்டு போகுதுண்டு. பாருங்க இஞ்சால வந்து ஒருத்தருமே இல்லைண்ணே, ஒருத்தருமே இல்லை, விட்டுதரும் இல்லை. ஐயா வளைச்சி ஒருத்தருமே இல்லை. கடவுளே நடுக்க இதுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறேன். ஆமாம், அதுலேயும் ஒரு தீவு கூட பெரிய தீவு 10 பிறப்பு காணி. அது இல்லை எங்கால. இப்போ இது என்ன இதுக்குள்ள இதுதான் இந்த இப்போ நாங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் ஏதாவது அப்டேட் பண்ணிக்கிங்க? அது அந்த கொட்டில் தான் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு திறந்து காட்டியிருக்கிறேன். இது பழையபடியும் அது அப்படியான ஒரு சோழியெல்லாம் இருக்குது. இங்கே வருங்க ஆளை பூனை அப்படி படுக்கு இந்த மேலே பூனையும் படுத்துருக்க மேலே எல்லா இடத்துலையும் சாமி கூட தான் வச்சுக்கார் ஐயா. இங்கே பாருங்க இது இதான் மகாலட்சுமி. ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையும் சாமி உடங்கள் தான் வச்சுக்க. அதுன்ற உதவி தானே இதுகளுக்கு இருக்குது. எனக்கு வேறு யார்கிட்ட உதவி?
தெய்வத்தின் உதவியாக தான் நான் அதில் இருக்கிறது. பூ அந்த மேலே நான் இஞ்ச முடிவான பூனு பூஸ் பூஸ் வா 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 நீங்கள் வளர்த்த பூனையா? வா. ஓ எப்படி இருக்குது ஐயா கேளுங்க, இன்றைக்கு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. சொல்லுங்க, எப்படி இருக்கு ஐயா இடம்? எப்படி இருக்கு? இடத்தை பார்க்க எனக்கு பயங்கரமாக கிடக்கு. இந்த இடத்துல நீங்கள் எப்படி தங்கியிருந்து இதில் பார்த்துக்கொண்டு கரண்ட்டு மில் ஒன்று சத்தம் போட்டாலும் வரதுக்கு ஒருத்தரும் இல்லைடா. அதான் பக்கத்தில் வர சுடுகாடு. இப்படி ஆம்புலன்ஸுக்கு அடிக்கிற இது கூட வச்சிருக்கிறேன். ஃபோன் இருக்கா? கோன் இல்லை வச்சிருக்கிறேன். தச்சமாக வெளியில் போனால் டக்கண்டு பிரச்சனைண்டா கோன் எடுத்து போடுவேன். நான் ஒரு 2000 ரூபா 3000 வரும். இப்போ எடுத்து போடுவேன். 2 கிடாக்கு 2 பழுதாகி போச்சு கிடாக்கு. அது திருத்துற நேரம் புதுசாக எடுத்து போடலான்னு வச்சு கிடாக்கு. அதில் ஒன்று வீடியோ கொண்டு இருக்குது, அதுக்கு பற்றி போடணும். வெளியில் போவோம் போவோம் வாங்க. கொஞ்சம் இதாக இது முதல் எடுத்து நீங்கள் அந்த தேவையில்லை தானே ஓ ரெடி எடுக்க போகிறீங்களா? இடாவுக்கு இல்லை இது இருக்கு. அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயாட அந்த பழைய வீடியோ பார்க்காத நிறைய பேருக்கு சொல்லிக்கொள்கிறேன். அந்த வீடியோட லிங்கை மேலே இருக்கிற ஐக்கான்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஐயா வந்து யாருன்னு சொல்லி தெரியும். உண்மையிலே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்டா வீடுகளை காட்டுங்க. இந்த இருக்குது பாருங்க, இது கூட ஒரு கழிவு பொருள். ஸோ அதை எடுத்துக்கொண்டு ஒரு கதவு மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இந்த தீவுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து அப்படித்தான் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கார். இப்போ இந்த காபட் உட்பட. ஸோ இதான் ஐயாவோட சோட்டா சொல்லணும்டா. அதுக்கப்புறமா வந்து நைட்டில் இங்கே தங்குறது இது என்ன இதுவும் கூட எடுத்துருக்குறேன். சாவல் இந்த ரோட்டு பின்னர் இருக்கிறதுக்காக செவலால் வட்டி போட்டு இந்த வண்டில் வச்சு தள்ளி கொண்டு வரலாம். எல்லாம் எந்த நோயும் வந்தது இல்லையா? ஹாஸ்பிட்டல் பக்கம் போனது இல்லையா நீங்கள்? ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதே இல்லையா? ஹாஸ்பிட்டல் பக்கம் போக தாய் விட மாட்டேன். போகிறது ஓ அங்கே விட மாட்டேன். இஞ்சி இந்த தண்ணியிலேயே குளிக்க வருத்தம் மாறும். நான் பட்டின தண்ணியிலேயே அப்படியா பாருங்க எப்படி அண்டு எப்படி சுடர்பத்தி எரியுது. இப்போ ஐயாண்ட வீடு நீங்கள் வந்து இப்போ என்ன செய்வீங்களே? அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 மணி ஆனால் இப்போ உங்கள்ட்ட நைட்டுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க இந்த இடத்துக்கு? நான் இந்த இடத்துக்கு சரியாக நீங்கள் வந்த நேரத்துக்கு நான் வருவேன். அதாவது 6 7 மணி இருக்கு. 7 மணி இருக்கு. சரி, அப்போ அந்த டைம் வந்ததுக்கப்புறம் அந்த வந்ததுக்கு பிறகு இந்த சுவாமிக்கு விளக்கேற்றுவேன். இப்போ நீங்கள் விளக்கேற்றி சொல்லியாச்சு. நான் அந்த இதில் விளக்கேற்றி கிடக்கு. விளக்கேற்றி போட்டு இங்கே இருந்து இதில் இருந்து யோசிச்சு கொண்டிருப்பேன். 6 வரையினும் 6 போயினும் ஒரு பெராயினம் லைட் அடித்து சுற்றி வர பார்ப்பேன். ஒரு சனமும் இல்லை. இப்போ கொஞ்சம் இதால் போய் உள்ளுக்கு படுத்துருப்பேன். இப்போ என்ன சாமான் எடுத்து கொண்டு வந்த நீங்கள்? இதுக்குள்ளே சும்மா அந்த உடுப்புகளும் கிடக்கு. எங்கே இருந்தது இது? இந்த சாறு கட்டணும்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் இது கட்ட போகிறேன். இங்கே ஒரு கட்டுற ஒரு விழா ஒன்று எனக்கு இருக்குது. இந்த சாரியை ஏற்ற இதுகள் எனக்கு கட்டுறதுக்காக எடுக்கிற இந்த சாரியை கட்டி நான் கரக மாறுறேன். நான் அப்படியே நல்லூர் சன்னதி அந்த இப்படி ஒரு சாரியை கண்டால் அந்த வேக்கில் இருக்குது. அதுக்குள்ள அவ்வளோ பெருசாக எண்டு இல்லை. இந்த எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய்கள் அது 2 வேணி கொண்டு வந்தேன். விளக்குக்கு வேணும், கோயிலுக்கு வேணும். மரக்குள்ளே போட்டு கொண்டு வந்தவர் ஐயா. அந்த அப்படி இதுக்கு இருக்குள்ள அமுக்க விட்டு எரிக்கணும். இந்த சாரை நான் கட்டுறது கரகம் எல்லாம் மாறுறேன் நான் தானே. அப்போ இந்த இந்த வடிவை கண்டுட்டு தேவையான்னு சொல்லி கொண்டு வந்தேன். ஓ நாங்கள் நேரத்தில் வரைக்குள்ள இந்த வீடுன்றது இல்லை. இந்த வீட்டை பார்த்து நீங்கள் நான் எப்படி வச்சிருக்கேன்? லைட்டிங் ஐயா இருக்கு வீட்டுக்கோ லைட்டிங் இப்படி இருக்குல்ல. இப்போ வந்து அதை வடிவை வச்சு ஆக இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடியதாக அது ரூம், படுக்கிற ரூம். இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சு தானே பெரிய செய்வீங்க? ஓ தேவையான சாப்பாடு மெனமே தான் கட்டி விட்ட கதைகளும் வாழை இலையில். எங்கேருந்து எடுத்து அந்த சாப்பாடு இதெல்லாம்? என்ன யாழ்ப்பாணம் நல்லூர் வடி நாவலர் ரோட்டிலிருந்து சத்திய சீரடி சாதிபாபா என்ற இடத்துல இருந்து நான் இந்த சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பிட்றது. அந்த நாவலர் பின் ரோடு, நாவலர் ரோட்டு, அந்த பின் ரோட்டு பிள்ளையாவலுக்கு அதில் இப்போ பாசல் சோறுகள் எல்லாம் தருவினம் சாப்பிட்றதுக்கு. அப்போ நான் ஆக வேண்டியதெல்லாம் கிடக்குதுக்குள்ள மோர்கள் கறிகள் எல்லாம் ஆக வேண்டியதெல்லாம் கிடக்கு. அப்போ நான் சாப்பிடக்கூடிய இதுக்கு இருக்கு. ஓகே. அப்போ நான் இதான் இப்போ உங்களோட சாப்பாடு? ஓ இதுதான் என் சாப்பாடு. அப்போ சீரணி சாதிபாபாவின் இதுக்கு போக இடையில ஒருத்தர் நல்லூரில் இருக்கிற தம்பி இந்த ஜோத்தை தந்தார், குளச்ச ஜோத்து. அப்போ நாளே காகங்கள் எல்லாம் வரும். இங்கே காகம் எல்லாம் சாப்பிட வரும். அப்போ அவைக்கும் நான் சாப்பிட்டு கொடுக்குறது. சாப்
எப்படி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு ஐயா வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அப்படி எங்கே தூங்கிடுவீங்க? இதே தூங்கிடுவீங்க? ஓ நான் இதிலே இல்லை உள்ளுக்கு படுத்துருவேன். ஓகே 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 கவனம் ஐயா. தண்ணியெல்லாம் எங்கே இருந்து எடுத்து கொண்டு வைப்பீங்க? தண்ணியெல்லாம் அங்கே உள்ளுக்கு சுடலை கடையில் பைப் பூட்டி கிடக்கு, அதில் எடுத்து வந்து சாப்பிடுவோம். சுடலையிலேருந்து தான் தண்ணி எடுத்து வரீங்க? ஓ தண்ணி வந்து அவங்க சாவச்சேரி பீச்சில இருந்து வருது தண்ணி. ஓ மை காட். ஓகே ஐயாண்ட இந்த இரவு வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையில் இதுக்கு மேலே எங்களுக்கு நிற்கல, அதான் உண்மையை வந்து சொல்லுவோம். நான் வந்து வெளிக்கூட போகிறேன். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஐயா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கிடுவாராம். இதுக்கு மேலே எனக்கு இங்கே நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது. நான் வந்து வெளிக்கூட போகிறேன். ஸோ பகல் டைமில் ஐயா அப்படி காட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா கேட்டுருந்தீங்க உண்மையிலே ஐயா இந்த இடத்துல நைட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி. உண்மையிலே இந்த இடத்துல இருக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஐயாட இதை வந்து அப்படின்னு சொல்லி கொமாண்ட் பண்ணுங்க. நான் வந்து வீட்டை வந்து வெளிக்கிற போகிறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கொமாண்டில் சொல்லுங்க. பேட் கொமாண்ட்ஸ் வந்து அடிப்பீங்க நினைக்கிறேன், தெரியல வந்து ஏன்டா சம்டைம் வேண்டாம் இந்த டைமில் நீங்கள் போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் கேட்டதுக்குன்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதை தான் வந்து சொல்லிக்கொள்ளணும். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ சேனல் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். ஓகே பாய்.